ஒரு பழக்கம் ஒன்று கற்றுக்கினேன் நான். அந்த ஆடியோ லேர்னிங் தான் என்னோடய வாழ்க்கையோடைய டேர்னிங் பாயிண்ட்டே. இந்த ஆடியோ லேர்னிங் திரும்ப திரும்ப கேட்டு ஒரு அந்த பாசிட்டிவ் மோட்டிவேஷன் டாக்லாம் கேட்டுட்டு எப்படி மற்றவங்கெல்லாம் பிரச்சனையை சமாளித்தாங்க, இவ்வளோ இதை விட மோசமாக இருந்ததெல்லாம் சமாளிச்சிருக்கிறாங்க, ஏன் நம்மளாலே முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி எனக்கு அந்த அப்போ சரி ராகா சோப்புன்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ராகா சோப் ஒன்று லான்ச் பண்ணேன். அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் சடனாக பார்த்தா இந்த அபிமன்யு மகாபாரத்தில் அப்படி சுற்றிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்களே, எல்லா பக்கமும் என்னை சுற்றி ப்ராப்ளம். ஒரு பக்கம் என்னுடைய ஸ்டாஃப் டிமோட்டிவேட்டடாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பேங்க் என்னுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்னுடைய வெண்டார்ஸ் எனக்கு ஒன்றும் கிரெடிட் கொடுக்க மாட்டேன், எனக்கு பணம் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பிரச்சனைகள். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. இப்படி என்னை சுற்றி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம்